ஆட என்ன மாற்றம், என்ன மாற்றம். தேசியவாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றமே ஒரு பக்கம் நடந்து போச்சு. இனிமேலுக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலையோட பங்களிப்பு என்னவாக இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ்நாட்டோட இளைஞர்களோட உணர்வ புரிஞ்சிக்காம, தேசிய தலைமை முடித்த முடிவுனால, இன்னைக்கு அதிமுக மட்டுமல்ல, பாஜகவும் சேர்ந்து நோட்டா கூட போட்டி போடக்கூட சூழ்நிலையில தள்ளிட்டாங்க. எடப்பாடியோட ஈகோவுனால அதிமுக மட்டுமல்ல, பாஜகவோட நிலைமையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேள்விக்குறியா தான் இருக்குது. விசில் புரட்சியில. மீண்டும் அண்ணாமலை களம் இறங்குவாரா? அல்லது என்ன நடக்க போகுது தமிழக அரசியல் களத்திலங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு வழியா தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பு ஓஞ்சிடுச்சுங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா இருபெரும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியல் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டு காலம் நடக்க போகுது உறுதியாயிடுச்சு. விஜய்க்கு குறைவான இடங்கள் இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த தமிழகத்துல தேசியவாதிகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கணும் நடக்கணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் மாற்றமே நாங்க கொடுக்க போறோங்கிறத களத்துல நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைச்சது மட்டும் ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருந்தாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அவங்களோட கட்சிய முழு சீரமைப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழலை விஜய் ஏற்படுத்திட்டாருங்கிறது தான் உண்மையான விஷயமா இன்னைக்கு தமிழகத்துல இருக்க போகுது. ஏன்னா விஜய் ஒரு மாற்றத்துக்காக தமிழக இளைஞர்கள், தமிழக மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்லையும் இந்த மக்கள் அந்த இளைஞர் முகத்தை நோக்கி, புது முகத்தை நோக்கி தான் ஓடுவாங்கங்கிறது இன்னைக்கு களத்துல நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் கூட. அப்படி இருக்க போது பாஜகவினுடைய நிலைமை என்னவாக இருக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே பல இளைஞர்கள் பாஜகவில் அண்ணாமலை நோக்கி தான் வந்தாங்க. ஆனா அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, நோட்டாவை தேடக்கூடிய ஒரு சூழலுக்கு விஜய் 2 கட்சியும் தள்ளிட்டாருங்கிறது தான் உண்மை விஷயமா இன்னைக்கு இருக்குது. பாஜகவோட தேசிய தலைமை தமிழக இளைஞர்களோட அந்த உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சிக்காம இவங்க ஏதோ டெல்லியில உட்காந்துட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு அதிமுக மட்டுமல்ல, பாஜகவோட நிலைமையும் தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாதான் அமைஞ்சு போச்சு. அடுத்தது அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தான் மிகப்பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா பாஜக தரப்புல எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அண்ணாமலை இல்லாம இனிமேல் விஜயை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது தான் கள யதார்த்தமான சூழலும் இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு இளைஞர், புது முகம். அதே இடத்துல அதே வயது உடைய அண்ணாமலை அவர்கள் வந்தால் மட்டும்தான் விஜய் பக்கம் சென்ற இளைஞர்களை ஓரளவுக்காவது பாஜக பக்கம் திருப்ப முடியுங்கிறது தான் களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை விஷயம். இந்த விஷயத்த மறுபடியும் தேசிய பாஜக தலைமை தவறான முடிவெடுத்தா ஆண்டவனால கூட தமிழகத்துல பிஜேபியை எழுச்சி பெற வைக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த 4 பேரும் சேர்ந்து பாஜகவை அதால பாதத்துல தள்ளி குழி தோண்டி புதைச்சு புட்டாங்க. அந்த 4 பேர் தான் ஜெயிச்சாங்களா அப்படின்னா அவங்களும் இல்லை, அவங்களும் மண்ணை கவிட்டு போயிட்டாங்க. இனிமே அண்ணாமலை அவர்கள் கடைசி நேரத்துல பிரச்சாரம் செஞ்சதுனால ஏதோ ஓரளவுக்கு என்டிஏ கூட்டணி தப்பிச்சிருக்குதுங்கிறது தான் உண்மை. அப்படி அண்ணாமலையும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி 5-10 இடம் தான் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எல்லாம் விசில் அடிச்சுட்டு போயிருச்சு. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாடே விசில் அடிச்சிருச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் மட்டும் என்ன? ஆனா அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு பாஜக பக்கம் இந்த இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அண்ணாமலை இல்லாததுனால, அண்ணாமலையை ஒதுக்குனதுனாலயோ என்னவோ பாஜகவோட இளைஞர்கள் கூட இன்னைக்கு விஜயோட கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கிறதா யதார்த்தமான உண்மை. களத்துல அதுதான் நடந்திருக்குங்கிறத நம்ம பல பேர் கூட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வீடியோவை பார்க்குற பலர் கூட நான் அண்ணாமலையோட ஆதரவாளர் தாங்க, ஆனா நான் நான் மட்டுமல்ல, எங்களோட குடும்பம் விஜய்க்கு தான் வாக்களிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம்
பல பேர் கமெண்ட் பண்ணிட்டுலாம் கூட இருக்காங்க. அப்படி இந்த இளைஞர்களோட உணர்வ மதிக்காம, புரிஞ்சிக்காம தேசிய தலைமை செஞ்ச ஒரு சிறிய அல்லது பெரிய தவறால இன்னைக்கு பாஜக மறுபடியும் நோட்டாவுக்கு நோக்கி போயிருச்சுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அண்ணாமலை கடந்த தேர்தல் அப்ப எவ்வளவோ கடினமா உழைச்சு ஒவ்வொரு ஊரா திரிஞ்சு 11.5% வாக்கு சதவீதத்துக்கு பாஜக கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஆனா அந்த 11.5% வாக்கு வங்கிய பாஜக இன்னைக்கு நோட்டா கூட மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திட்டாரு நயினாரு. இதுதான் இந்த நயினாருடைய சாதனை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு திமுக கூட சென்னை எங்க கோட்டை, டெல்டா எங்க கோட்டை அப்படின்லாம் கொக்கரிச்சாங்க. அதிமுக கொங்கு மண்டலம் எங்க கோட்டைன்னுலாம் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொக்கரிப்பு சத்தம் எல்லாம் விஜய் அவர்கள் அடக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. ஒரு வழியா அண்ணாமலையோட எண்ணம் தமிழகத்தில் நிறைவேறிச்சு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தான் தமிழகத்துல பணத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் நடக்கணும். அப்படி நடந்தாதான் தமிழகம் சரியாகும், மீட்கப்படுங்கிறதெல்லாம் கடந்த காலங்கள்ல இருந்து அவர் பேசக்கூடிய விஷயம்தான். அது இன்னைக்கு தேர்தல் களத்துல நிரூபிக்கப்பட்டு இருக்குங்கிறதான் உண்மை. ஏன்னா விஜயோட கட்சி பல தொகுதிகள் பணம் கொடுத்திருந்தாலும் கூட பெருவாரியான தொகுதியில அவங்க பணம் கொடுக்கல, மக்களை கூட சந்திக்க கூட இல்லை. ஆனா இந்த அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம் தமிழகத்துல நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. பணத்திற்கு அப்பாற்பட்டு தமிழக மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தேர்தல் களம் நிரூபிச்சிருச்சு. பணத்தை மட்டுமே நம்பி இருபெரும் திராவிட கட்சிகள் தமிழக மக்களை குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமாகவும் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் விதமாக தான் தமிழக மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நம்மளும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இந்த எடப்பாடியோட ஈகோவால தான் அவரு வேணாம், இவரு வேணாம், யாருமே வேணாம், நானே களத்துல முட்டி மோதிருவேன், நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்லாம் பல கதைகள் எல்லாம் பேசி அவரோட ஒருவருடைய ஈகோவால தான் இன்னைக்கு அதால பாதத்துக்கு போயிருச்சு. அவரு அண்ணாமலையை கொஞ்சம் இருந்தாரு அப்படின்னா இந்த இளைஞர்கள் ஓரளவுக்கு பக்கம் தக்க வச்சிருக்க முடியுங்கிறது தான். எடப்பாடி இனிமேலுக்கும் உணர போறது கிடையாது. அடுத்த 5 ஆண்டுல இந்த அதிமுகவோட நிலைமை என்னவாக போகுதுங்கிறது தெரியல. அது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய போகுது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாமளும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்மளும் பேச தான் போறோம். அது மட்டும் இல்லாம இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவும் அதிமுக ஆட்சி வரும், திமுக ஆட்சி வரும்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மக்களோட மனசுல இருக்கிற கருத்துக்களை எந்த மீடியாவும் பிரதிபலிக்கலைங்கிறது தான் உண்மையான நிலவரமாகவும் இருக்குது. அடுத்தது அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாரு? களத்துல மறுபடியும் களமிறங்குவாரா? மறுபடியும் அண்ணாமலை இல்லாம பாஜக தமிழகத்துல மீண்டும் எழுச்சி பெறுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லாம் டிவிகே பக்கம் இந்த தேர்தலில் வாக்களிச்சுட்டாங்க. மறுபடியும் அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அது அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் முடியும். பெருவாரியான தமிழக இளைஞர்களை பாஜக பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த முகமாகவும் அண்ணாமலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு. இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு கூட தான். ஆனா விஜயோட பெயர் சொல்லி அவருக்கு வாழ்த்து சொன்ன ஒரே அரசியல் தலைவர் அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான். ஆனா அதிமுகவோ அல்லது திமுக தலைவர்களோ யாருமே மக்களோட தீர்ப்பை ஏத்துக்கிறேன்னு தான் சொன்னாங்களே தவிர வெற்றி பெற்ற விஜய்க்கு விஜய பெயர் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களோ சொல்லல. அவங்க தொகுதியில வாக்களிச்ச தங்களோட கட்சிக்கு வாக்களிச்ச மக்களுக்கு தான் நன்றி சொல்லியிருக்காங்களே தவிர வெற்றி பெற்ற விஜய யாருமே இன்னைக்கு வரையிலும் மதிக்காம தான் இருக்காங்க. இது அடுத்த 5 ஆண்டு காலத்துல நிச்சயம் விஜய் நல்லாட்சி கொடுத்தாரு அப்படின்னா இந்த இருபெரும் திராவிட கட்சிகளும் தமிழகத்துல காணாம தான் போவாங்கங்கிறது தான் உண்மையாக விஷயமாவும் இருக்கு. திமுக ஒரு பக்கம் எதிர்க்கட்சியா அவங்களோட பங்களிப்பை செய்ய போறோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இனிமேலுக்கு அதிமுகவோட நிலைமை தான் என்னவாக போகுதுங்கிறது தான் புரியாத புதிராவும் தெரியாத விஷயமாவும் நமக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலையினுடைய பணி என்னவாக இருக்க போகுது, அண்ணாமலையை எப்படி பாஜகவோட தேசிய தலைமை பயன்படுத்த போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.